வீரதீர சூரன் படத்துலேருந்து இப்போ ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த படத்தை ஏப்ரல் மாதம் ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் சியான் விக்ரம் லீடாக நடிக்கிறாரு. ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆக்ஷன் மூவி. கிங்ஸ்டன் படத்துலேருந்து இப்போ அஃபிஷியல் டைட்டில் ட்ராக் நேற்று ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த சாங் கேட்க நல்லாயிருக்கு. இது ஜிவி பிரகாஷோட 25வது மூவி. இது ஒரு ஹாரர் மூவி. இந்த படம் வர மார்ச் 7 கிராண்டா தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஹிந்தி மூவி தான் பாகி. இந்த படத்தோட 4வது பார்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் 5 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும் ரிலீஸ் ஆக போகுது. கொக்கரக்கோ அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியை பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் நல்லாயிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2026 ஜனவரியில் ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. த பேரடிஸ் அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவிலேருந்து அஃபிஷியல் அப்டேட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 11:17க்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவி. நானி இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாரு. படம் மல்டி லாங்குவேஜில் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. மேடு 2 படத்துலேருந்து இப்போ அஃபிஷியல் ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா மார்ச் 28 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது ஒரு காமெடி மூவி. படம் மல்டி லாங்குவேஜில் மார்ச் 28 தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ மம்மி அப்படின்ற ஒரு மலையாளம் மூவியை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மலையாளம் லாங்குவேஜை மட்டும் அஃபிஷியலாக அமேசான் ப்ரைமில் இப்போ ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங் கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மடல் படத்தோட பூஜையை போட்டு ஷூட்டிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதை ஃபோட்டோ மூலமாக அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது ஒரு ஹாரர் மூவி. இந்த படத்தில் மணிகண்டன் லீடாக நடிக்கிறாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த 2025லேயே ரிலீஸ் ஆக போகுது. தண்டல் அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியை ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வர மார்ச் 7ஆம் தேதி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு மொத்தம் 5 லாங்குவேஜில் ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காட்டாளன் அப்படின்ற மூவிலேருந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு காட்டில் நடக்கிற ஸ்டோரி. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது மல்டி லாங்குவேஜில். இப்போ பார்த்தீங்கன்னா 8 வசந்தாலு அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவிலேருந்து அஃபிஷியல் ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் ப்ரோமோ இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஃபுல் சாங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 4:05க்கு ரிலீஸ் ஆக போகிறத இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாக்லி படத்தோட ஃபஸ்ட்டு ஷெடியூல் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இது ஒரு ஃபோட்டோ மூலமாக அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவி. இந்த படம் மல்டி லாங்குவேஜில் இந்த 2025லேயே ரிலீஸ் ஆகும். கேங்கர்ஸ் படத்துலேருந்து இப்போ நியூ ரிலீஸ் டேட் லாக் பண்ணிட்டதா இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சுந்தர்சி டைரக்ஷனில் சுந்தர்சி வடிவேலு இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாங்க. இது ஒரு காமெடி மூவி. எந்த டேட்டை லாக் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். டிராகன் படத்துலேருந்து இப்போ அஃபிஷியல் கலெக்ஷன் ரிப்போர்ட் இப்போ வந்திருக்கு. படம் ரிலீஸ் ஆன 10 நாளில் 100 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கிறதா இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பிரதீப் ரங்கநாதனுக்கு இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. இப்போ கோமாளி லவ் டுடேக்கு அப்புறம் இந்த டிராகன் படம் தான் 100 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இப்போ இந்த படம் போக போக எந்த மாதிரி கலெக்ஷனை கொடுக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிரதீப் ரங்கநாதனுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படம் கிராண்டா தேட்டரிக்கலில் மல்டி லாங்குவேஜில் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. தம்கோ மேரி காசம் அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவிலேருந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா வர மார்ச் 4 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.